இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா மெஸ்ஸில் கொடுக்குற மாதிரியே பருப்பு பொடி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யலாமா? இந்த பருப்பு பொடிக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லைங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஆயில் எதுவுமே சேர்த்த வேண்டாம். நான் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இளம் பொன்னிறமாக வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நல்லா வறுபட்டவனே இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதே பேனில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது ஒரு பங்கு துவரம் பருப்புனா அதில் பாதி இந்த ரோஸ்டட் கிராம், அதாவது பொட்டுக்கடலை பாதி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதையும் நல்ல இளம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பாருங்கள், இந்த அளவு பக்குவம் வந்தவொடனே இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. தென் இதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். அதையும் பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல வாசனை வர வரைக்கும், நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் அது நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தவொடனே இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், நான் ஒரு 6 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்ல வாசனை வர வரையும் வறுத்துட்டு இதையும் மாற்றிடலாம். இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம் போகும். இப்போ இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு பொடி ஒரு 95% மேக்ஸிமம் ஒரு 90-95%க்கு நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், ஆந்திரா மெஸ்ஸில் கொடுக்குற பருப்பு பொடியை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இந்த பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பருப்பு பொடியை நல்லா கொதிக்கிற சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பளம் கூட தேவையே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த பருப்பு பொடி இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.